ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 29ஆம் தேதிக்குள்ள தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்குன்னு தாங்க. இதோடு இந்த மாதத்தோட விசேஷ நாட்களும் கிரகநிலை கிரக மாற்றங்களும் அது கூடவே நட்சத்திர பலன்களையும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி வகர் நிலையில் இருக்கிறாருங்க. சுகஸ்தானத்தில் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் குரு வகரமாகவும் இருக்கிறாருங்க. அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன், விரயஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் என கிரகநிலை உள்ளது. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தா 5/11 அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி வக்கர நிவர்த்தி ஆகிறாருங்க. 8/11 அன்னைக்கு அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் ராசிக்கு மாறுறாரு. 13/11 அன்னைக்கு அயன சயன போகஸ்தானத்தில் புதன் வக்கரம் ஆரம்பிக்கிறாரு. 16/11 அன்னைக்கு லாபஸ்தானத்தில் இருந்து சூரியன் அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இதோடு இந்த மாதத்தில் பல விசேஷ நாட்கள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. மாத ஆரம்பத்திலேயே அமாவாசை அமைஞ்சிருக்கு. அது கூடவே கேதாரலட்சுமி விரதமும் இருக்குங்க. நவம்பர் 2ஆம் தேதி கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்குதுங்க. அதோட நிறைவா கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் அனைத்து முருகன் கோயிலையும் நடக்குங்க. சதுர்மாசி விரதம் பூர்த்தி அடையுது நவம்பர் 13ஆம் தேதி. அடுத்ததா நவம்பர் 15ஆம் தேதி பௌர்ணமிங்க. அன்னைக்கு சிவன் கோயிலில் அன்னாபிஷேகம் நடைபெறும். இது மட்டும் இல்லாமல் துளசி பூஜை, சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், சங்காபிஷேகம் அப்படின்னு நிறைய விசேஷ நாட்கள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. இதோடு சனி வக்ர நிவர்த்தியும் ஆகியிருக்கிறாரு. அந்த வகையில் யாரெல்லாம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகத்தை பார்க்க கோயிலுக்கு போனீங்க அப்படின்னும் அன்னாபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே சிவபெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. இவர் தனம் மற்றும் புத்திரக்காரகர் ஆவார். மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால தான் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவின் பார்வைக்கும் உண்டுங்க. நவ கிரகங்களின் முழுமையான சுப கிரகமாக இருப்பவர் தாங்க இந்த குரு பகவான். ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் அதிகமாகுங்க. அதனால தான் ஜோதிட சாஸ்திரம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுது. குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்தில் குழந்தைகளின் நிலையை அறிய முடியுங்க. அதனால தான் இவரை புத்திரகாரகன் அப்படின்னும் சொல்லுவாங்க. மனிதனோட எல்லா தேவைகளையும் நிறைவு செய்கிற பணத்துக்கு அதிபதியும் இவர் தாங்க. அதனால் இவரை தனகாரகன் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. குருவிற்கு ஜீவனகாரகன் என்ற பெயரும் இருக்கு. இவருக்கு உகந்த நிறமா மஞ்சள் நிறம் சொல்லப்படுதுங்க. பிரத்யேதி தேவதையா நான்முகன் அப்படின்னும் சொல்கிறாங்க. இவருக்கு உகந்த திசையா வடக்கு திசை இருக்குங்க. நட்பு கிரகமா சூரியன், சந்திரன், செவ்வாயும், பகை கிரகமாக புதன், சுக்கிரன், சம கிரகமாக சனி, ராகு, கேது, ஆட்சி வீடாக தனுசு, மகரம், உச்ச வீடாக கடகமும், நீச்ச வீடாக மகரம், மூல திரிகோண ராசியாக தனுசும் இருக்குங்க. தேவர்களின் குருவாக விளங்கக்கூடியவர் தாங்க இந்த குரு பகவான். நவ கிரகங்களில் ராஜ கிரகம் என போற்றப்படும் ஒரே கிரகம் குரு பகவான் தாங்க. இவர் ஒரு ராசியில ஒரு ஆண்டு மட்டும்தாங்க பயணிப்பாரு. ஆண்டுக்கு ஒரு முறை குரு ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை தான் நாம குரு பயிற்சி அப்படின்னு சொல்றோம். மங்கள காரகன் என அழைக்கப்படும் கிரகம் வியாழன் என்னும் குரு பகவான் தாங்க. குரு பகவானுக்கு உகந்த நாளாக வியாழக்கிழமை சொல்லப்படுதுங்க. கல்வி உள்பட பல கலைகளை கற்றுக்கிறதுக்கும் அதற்கான பணிகளை ஆரம்பிக்கிறதுக்கும் சிறப்பான நாளாக இருக்குங்க. பிரகஸ்பதி என சொல்லப்படும் குரு பகவான் 4 வேதங்களையும் 64 கலைகளையும் அறிந்தவர். குரு பகவானுக்குன்னு தனி கோவிலே இருக்குங்க. இது நவகிரக ஸ்தலங்களில் ஒன்று. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க சாஸ்திர சம்பிரதாயங்களில் ரொம்பவே நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல மிகுந்த ஆர்வம் கொண்டவங்க. எல்லோரும் நல்லவங்க அப்படின்னு நம்பி ஏமாந்துடுவாங்க. ஆனாலும் ஆத்திரப்பட மாட்டாங்க. புகழை மட்டுமே அதிகமாக நேசிப்பவராக இருப்பாங்க. இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவன்க. சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு இது எல்லாம் இவங்களுக்கு விருப்பமானதாக இருக்கும்.
ஜோதிட சாஸ்திரத்தில் மொத்தம் 12 ராசிகள் இருக்குங்க. இதில் 9வது இடத்துல இருப்பது தான் இந்த தனுசு ராசி. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் இவங்களுக்கு இருக்குங்க. அதிக நண்பர்களை கொண்டவங்களாக தான் இவங்க இருப்பாங்க. தற்பெருமையும் அதிகமாக இருக்குங்க. பொதுவாகவே எல்லா விஷயத்திலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. தனுசு ராசிக்காரங்க எப்போதும் சிரித்த முகத்துடன் தாங்க இருப்பாங்க. கோபத்தையும் துன்பத்தையும் வெளியில காட்ட மாட்டாங்க. எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படுறவங்க தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. இவங்க உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவங்களா இருப்பாங்க. இந்த மாதம் பேச்சின் இனிமையால காரியங்களை கைகூடுங்க. தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்குங்க. எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பெரும் அலைச்சல் ஏற்படுங்க. மாத தொடக்கத்திலேயே 10ஆம் வீட்டில் 6 கிரகங்களின் செல்வாக்கு காரணமாக உங்களோட தொழில் நிலைமை சாதகமாக தாங்க இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்கிறது அவசியமான ஒன்றுங்க. ஏன்னா பேச்சுவார்த்தையில் ஏதாவது தவறுகள் ஏற்படலாம். அது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சிக்கலை தாங்க ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் அலுவலக வேலையாக அலைச்சல் இருக்குங்க. புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். வெளிநாட்டு முயற்சிகளுக்கு அனுகூலம் கிடைக்குங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது பிரச்சனைகள் வரலாங்க. ஆனாலும் கூட அது எல்லாமே சரியாகி குடும்பத்தில் சகஜ நிலை ஏற்படுங்க. உறவினர்கள் மூலமும் நல்ல தகவல்கள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி எல்லாமே குறைஞ்சு சந்தோஷம் ஏற்பட போகுதுங்க. தனுசு ராசிக்கார பெண்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன் தான் தரும். இந்த மாதம் திருமணத்தை பற்றி யோசிப்பீங்க. ஏற்கனவே திருமணம் ஆனவங்க உங்களோட மனைவியின் கோபத்துக்கு ஆளாகுவீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. காதல் உறவுகளும் நல்லா தாங்க இருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு மூலயமா புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. உங்களோட கடின உழைப்புக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க. மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்லா தாங்க இருக்கு. கல்வியில் திருப்தி நிலை தான் உண்டாகும். படிப்பில் கவனம் செலுத்தி வெற்றி பெறுவீங்க. ஒரு சிலருக்கு அறிவாற்றல் எதிர்மறையாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த நவம்பர் 6ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய பதவிகள் கிடைக்க போகுதுங்க. எதிரிகளே உங்களுக்கு பதவியை விட்டு கொடுப்பாங்க. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த மாதம் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. உடல் உஷ்ணம் அதிகமாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக உடம்பை பார்த்துக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக பெண்களுக்கு அடிவேறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வரலாங்க. இந்த மாதத்தில் 8ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன் சேர்க்கை காரணமாக செலவுகள் அதிகமாகிற வாய்ப்புகள் இருக்குது. வார்த்தையில் விரயம் ஏற்படுங்க. பண செலவுகளும் அதிகமாகும். உங்களோட கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுப்பீங்க. இந்த நாளில் வியாபாரத்தில் முதலீடு செஞ்சால் அது நஷ்டந்தாங்க ஆகும். அதனால் வியாபார முதலீடை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நவம்பர் 15ஆம் தேதிக்கு சனி வக்கர நிவர்த்தி ஆகியிருக்காருங்க. இது 3ஆம் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கு. ராசிநாதன் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. குரு தனம் அதிர்ஷ்டம் இதை பற்றி பேசக்கூடியவருங்க. இவர் 6ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இதனால சரியாக எதுவும் நடக்காது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் மனதில் தன்னம்பிக்கை ஏற்படுங்க. எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செஞ்சு முடிப்பீங்க. சந்திரன் சஞ்சாரம் உங்களது எண்ணப்படியே எதையும் செஞ்சு முடிக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த மாதத்தில் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயருங்க. வீண் செலவுகளும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட தொழிலை விரிவாக்கம் செய்கிற முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதுக்கு தேவையான பண உதவியும் கிடைக்குங்க. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. புதிய தொடர்புகளால் மகிழ்ச்சி ஏற்படுங்க. குடும்பத்தில் சுப காரியம் நடைபெறும். மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுத கழிச்சு தீப்பீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகுங்க. இந்த மாதத்தில் பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும். இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தனுசு ராசிக்காரங்களின் பரிகாரமாக குருவிற்கு சாமந்தி மலர் வைத்து வியாழக்கிழமையில் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகுங்க. இதோடு திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க. திருச்செந்தூர் முருகனுக்குன்னு ஒரு தனி சஷ்டி கவசம் இருக்குங்க. அதையும் படிங்க. இதன் மூலயமா உங்களுக்கு பண பிரச்சனை மற்றும் மன பிரச்சனைகளை சரி செய்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.